ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்ப சிறுகதை, திரு சாவி அவர்கள் எழுதிய வீண் வதந்தி அப்படிங்கிற கதை. கேட்கலாமா? இந்த யுத்த காலத்தில் எத்தனையோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அப்படிப்பட்ட ஆச்சரியங்களில் சென்னை பட்டணத்தில் எழும்பூர் ஸ்பெர்டேங்க் ரோடில் இருந்த ஒரு வீடு 1.5 வருட காலமாக பூட்டி கிடந்ததும் ஒன்றாகும். குடியிருக்க வீடு கிடைக்குமா என்று எத்தனையோ பேர் திண்டாடி தெருவில் நிற்கும் இந்த நாளில் மேற்படி வீட்டுக்கு யாருமே குடிவராமல் இருந்தது பெரிய ஆச்சரியம் அல்லவா? இதற்கு காரணம் ஒரு மர்மமாகவே இருந்தது. எத்தனையோ பேர் மேற்படி வீட்டை பார்க்க வருவதும் கட்டிடத்தின் அமைப்பையும் அதை சுற்றி இருந்த தோட்டத்தின் அழகையும் கண்டு மயங்கி போவதும், கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு நமக்கு வேண்டாம் இந்த வீடு என்று சொல்லிவிட்டு போவதும் வழக்கமாய் இருந்தது. வீடு பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாய் இருந்தது. சிமெண்ட் கட்டிடம். கட்டிடத்தை சுற்றி பெரிய காம்பவுண்டுக்குள் இருந்த வேப்ப மரங்களும் புஷ்ப செடிகளும் முல்லை கொடிகளும் நந்தவனம் போல காட்சியளித்தன. இந்த வீட்டுக்கு எதிரில் கூப்பிடு தூரத்தில் இன்னொரு வீடு இருந்தது. அதில் குடியிருந்தவர்களுக்கு கூட இந்த வீட்டை பற்றிய மர்மம் வெகு நாள் வரை இன்னதென்று விளங்கவில்லை. அந்த எதிர் வீட்டு குடும்பத்தில் வயது வந்த பெண்கள் மூவரும் ஒரு சிறு பெண்ணும் அவர்களுடைய தாய் தகப்பனும் இருந்தார்கள். ஒரு நாள் சாயந்திரம் திடுதிப்பென்று பூட்டியிருந்த வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. எதிர் வீட்டில் கார் வந்து நிற்பதை கண்ட அந்த சின்னஞ்சிறு பெண் பத்மா ஆச்சரியம் தாங்காமல் தன் வீட்டுக்குள் ஓடி போய், அம்மா, அக்கா, எதிர் வீட்டுக்கு யாரோ வந்திருக்கா என்று கண்களை அகல விழித்து கூறினாள். எதிர் வீட்டுக்கா என்று ஆச்சரியம் தாங்காமல் கேட்டுக்கொண்டே பத்மாவின் தாயாரும் சகோதரிகளும் சமையல் கட்டில் இருந்து ரேலி அறை ஜன்னல் பக்கம் ஓடி வந்து எதிர் வீட்டை கூர்ந்து கவனித்தார்கள். டாக்ஸியில் இருந்து இளம் தம்பதி இருவர் இறங்கிச் சென்றார்கள். அவர்கள் பின்னாலேயே ஒரு பெட்டி, ஒரு படுக்கை, ரயில் கூஜா, பழக்கூடை, இன்னும் சில வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் கீழே எடுத்து வைக்கப்பட்டன. டாக்ஸியில் இருந்து இறங்கிய வாலிபன் நாகரிகமாக இருந்தான். மணிப்பர்சை திறந்து 5 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து டிரைவரிடம் கொடுத்தான். இதற்குள் அவனுடன் வந்திருந்த யுவதி வீட்டுக்கதவை திறந்தாள். ஜன்னல் அருகில் நின்றபடியே இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சகோதரிகள் வந்தவள் கட்டி கொண்டிருந்த புடவையின் கலர், கையில் எத்தனை வளையல்கள், தலை வகிடு நேரா கோணலா, காலில் அணிந்திருந்தது ஸ்லிப்பரா பூட்ஸா முதலிய நுணுக்கமான அத்தனை விவரங்களையும் அதற்குள் பார்த்து வைத்துக் கொண்டார்கள். டாக்ஸியில் இருந்து இறங்கிய சாமான்கள் என்னென்ன என்பதை ஒரு சகோதரி ஜாபிதா போட்டு வைத்துக் கொண்டாள். பழக்கோடையில் என்ன இருக்கலாம் என்று பத்மா யோசித்தாள். 1.5 வருட காலமாய் பூட்டி கிடந்த அந்த வீட்டை பற்றின மர்மமே சரியை விளங்காமல் இருக்கும் போது இந்த புது தம்பதி அதற்கு குடி வந்திருக்கிற விஷயம் மேலும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. பத்மாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. இத்தனை நாளாக அவள் தினமும் பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்ததும் வராததுமாய் அம்மா கொடுக்கும் காஃபியை அருந்திவிட்டு எதிர் வீட்டு தோட்டத்தில் போய் ஆனந்தமாக பொழுதை போக்கி வந்தாள். அந்த தோட்டத்தில் அடர்ந்து படர்ந்திருந்த பசும் புற்களின் மீது படுத்துக்கொண்டே வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் வரை விளையாடிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாள். ஒரு நாள் அவளுடைய தாயார், அடி பத்மா, இனி நீ எதிர் வீட்டு தோட்டத்துக்கெல்லாம் போய் விளையாடக்கூடாது. அப்படி விளையாட போனால் விளக்கு வைப்பதற்குள் திரும்பி வந்து விட வேண்டும். தெரியுதா? அந்த வீட்டுல பிசாசு இருக்குதான் என்று பயமுறுத்தி வைத்திருந்தாள். அது முதல் பத்மா பிசாசுக்கு பயந்து கொண்டு மஞ்சள் வெயில் மறையும் முன்பே வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவாள். நிலைமை இப்படி இருக்கும் போது திடீரென்று அந்த பிசாசு இருக்கிற இடத்திற்கு யாரோ இளம் தம்பதிகள் குடிவந்த விஷயம் பத்மாவின் களங்கமற்ற இளம் மனதை என்னவோ செய்து கொண்டிருந்தது. மணி 9 அடித்து வெகு நேரம் வரை பத்மாவின் சகோதரிகளுக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. ஜன்னலை விட்டு நகராமல் எதிர் வீட்டு விவகாரங்களையே சினிமா பார்ப்பது போல் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். வெகு நாளாய் அந்தகாரத்தில் கிடந்த அந்த வீடு இன்று மின்சார வெளிச்சத்தினால் பிரகாசமாய் காட்சி கொடுத்தது. வாசல், ஜன்னல்கள் இரண்டும் திரை போட்டு மூடி இருந்ததால் தம்பதிகளின் நடவடிக்கைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை அவர்களால். இருந்தாலும் மெல்லிய திரைக்கு பின்னால் அவ்விருவருடைய நிழல் அடிக்கடி தென்பட்டன.
அதற்கு மேல் சகோதரிகளால் ஒன்றும் கவனிக்க முடியவில்லை. மறுநாள் சகோதரிகள் பொழுது புலர்வதற்குள்ளாக எழுந்திருந்து எதிர் வீட்டை கவனிக்க ஆரம்பித்து விட்டனர். பத்மாவுக்கு வந்திருப்பவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது. ஆனால் அம்மா அந்த வீட்டு பக்கம் இனி காலடி எடுத்து வைக்க கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்தாளே. அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி போவது? போனால் அம்மா கோபித்துக் கொள்வாளோ என்று பயந்தாள். காலை மணி 7:30 இருக்கும். மொட்டை மாடி மீது இருந்த கம்பி கொடியில் முதல் நாள் காரில் வந்த யுவதி உடுத்தி கொண்டிருந்த மேகவர்ண பட்டுப்புடவை காயப்போடப்பட்டிருந்தது. இதை சகோதரிகள் மூவரும் கவனித்தனர். ஆனால் அந்த யுவதியை மட்டும் கண்ணில் காணவே இல்லை. புது தம்பதிகள் குடிவந்து வாரம் 1 ஆகியும் அவர்களை பற்றிய விவரம் சகோதரிகளுக்கும் அவள் தாயாருக்கும் தெரியவே இல்லை. பார்ப்பதற்கு நாகரீக தோற்றம் கொண்ட அவர்கள் கொஞ்சம் பணமுள்ளவர்கள் என்றும் தோன்றியது. அந்த யுவதி பட்டுப்புடவையை தவிர்த்து வேறு புடவை கட்டுவதில்லை என்பது தினம் ஒரு பட்டுப்புடவையாக மொட்டை மாடி கொடியில் உலர்ந்து கொண்டிருப்பதிலிருந்து தெரிந்தது. ஆனால் அந்தஸ்தான வாழ்க்கை நடத்தும் அந்த இளம் தம்பதிகள் வீட்டு வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை அமர்த்தி கொள்ளாதது ஏன்? எல்லா வேலைகளையும் அவனே அல்லவா செய்து கொண்டிருக்கிறான். சில சமயம் அவனே மேல் மாடியில் புடவைகளை கொண்டு போய் உலர்த்துவான். அக்கம் பக்கத்தில் இருந்து யாராவது கவனிப்பார்களே என்ற சங்கோஜம் எதுவும் இல்லாமல் துடைப்பத்தை வைத்துக் கொண்டு வாசல் வராந்தாவை பெருக்குவான். விறகு கட்டைகளை ஏதோ புஷ்பங்களை வாரி செல்வது போல் நினைத்துக் கொண்டு பெருமையோடு எடுத்து போவான். சகோதரிகளுடைய ஆச்சரியத்துக்கு இதெல்லாம் மேலும் மேலும் உரம் போட்டது போல் இருந்தது. அந்த யுவதி வாசல் பக்கம் வருவாளா அல்லது ஜன்னல் பக்கமாவது வந்து எட்டி பார்ப்பாளா என்று சதா எதிர் வீட்டை கவனிப்பதிலேயே அவர்கள் பொழுதை வீணாக்கினார்கள். ஊரில் இருந்து வந்த அன்று காரில் இருந்து இறங்கி வீட்டுக்குள் சென்றவளை அப்புறம் கண்ணால் காண்பதே அரிதாகிவிட்டது. இதில் ஏதேனும் ரகசியம் இருக்குமோ? எல்லாம் ஒரே மூடுபந்தரமாக இருக்கிறதே என்று சகோதரிகளும் அவர்களுடைய தாயாரும் வியந்தனர். தங்கள் வீட்டுக்கு பால் கொடுக்கும் அதே பால்காரிதான் அவர்களுடைய வீட்டுக்கும் வாடிக்கை வைத்துக் கொண்டிருந்தாள். எனவே சகோதரிகள் பால்காரி மூலம் விவரம் அறிய முயற்சி தொடங்கினர். பால்காரிக்கும் ஏற்கனவே அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கத்தான் இருந்தது. அந்த ஆசை இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யுவதியின் வாயிலிருந்து வார்த்தைகளை வரவழைக்க மிகவும் பிரயத்தனப்பட்டாள். ஒரு நாள் பால்காரி சகோதரிகளிடம் வந்து தினமும் அந்த அம்மாள் காலையில் எருமைப்பாலும் சாயந்தரம் பசும்பாலும் வாங்குவதாக செய்தியை சொன்னாள். இந்த விபரத்திற்கு மேல் பால்காரியால் ஒன்றும் கூற முடியவில்லை. இதில் இருந்து சகோதரிகள் என்னத்தை யூகித்தறிவது? எந்த ஊர் என்று கேட்டாயோ என்று பத்மாவின் தாயார் ஆவலோடு விசாரித்தாள் அந்த பால்காரியை. திருச்சிராப்பள்ளியாம் என்று பால்காரி பதில் கூறினாள். அவளுக்கு தாயார் தகப்பனார் இருக்கிறார்களா? அது எனக்கு தெரியாதம்மா. கேட்டால் ஒன்றுமே பதில் பேசுவதில்லை. பேச்சு ரொம்ப ரொம்ப கணக்காக இருக்கு என்றாள் பால்காரி. நாளடைவில் எதிர் வீட்டு தம்பதிகளின் மீது பத்மாவின் தாயாருக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பித்தது. அதற்கு தகுந்தாற் போல் இவளுடைய காதில் பராபரியாய் ஒரு செய்தியும் விழுந்தது. அந்த செய்தி இதுதான். திருச்சிராப்பள்ளியில் ரங்கசாமி ஐயங்கார் என்ற ஒரு ரிட்டையர்டு வக்கீல் இருக்கிறார். அவருக்கு 2 பெண்கள். 2 பெண்களும் காலேஜில் படித்தவர்கள். அந்த பெண்களில் ஒருத்திதான் இப்போது எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்கிறாள். இவள் காலேஜில் வாசித்துக் கொண்டிருந்த போது ஒருவனை காதலித்துக் கொண்டிருந்தாள். அவனையே தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பெற்றோரிடம் பிடிவாதம் பிடித்தாள். குலம் கோத்திரம் சரியா இல்லாததால் அதற்கு இவளுடைய பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை. கடைசியாக இவள் ஒரு நாள் அவனுடன் புறப்பட்டு ஓடி வந்து விட்டாள். அதற்கு பிறகு இவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் இவளுக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு இனி இவள் முகத்தில் விழிப்பதில்லை என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். அதனால்தான் இவள் அவனுடன் புறப்பட்டு கண்ணுக்கு மறைவாய் வந்து காலம் போக்குகிறாள். அவனுக்கு ரேஸ் பைத்தியம், குடிப்பழக்கம் எல்லாம் உண்டு. இந்த செய்தியை பத்மாவின் தாயாருக்கு அடுத்த தெருவில் இருக்கும் அவளுடைய சிநேகிதி சொன்னாளாம். அந்த செய்தியை பத்மாவின் தாயார் தன்னுடைய பெண்களிடம் வந்து அஞ்சல் செய்தாள். ஓஹோ, அதனால் தான் அவள் அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அஞ்ஞாத வாசம் செய்கிறாளா? என்னடியம்மா என்று பார்த்தேன் என்றாள் ஒரு சகோதரி. சரிதான், இருக்கும் இருக்கும். அவன் ரேஸுக்குத்தான் போகிறான். ரேஸ் நடக்கும் தினங்களில் எல்லாம் அவன் ஒழுங்காக டிரெஸ் செய்து கொண்டு வெளியே கிளம்பும் போதே எனக்கு சந்தேகம்தான் என்றாள் இன்னொருத்தி. அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் அவன் எங்கே போகிறான்
என்று கேட்டாள் ஒருத்தி. அதுவா, குடிக்க போவான், இல்லாவிட்டால் எங்கேயாவது போய் கிளப்பில் சீட்டாடி கொண்டிருப்பான், யார் கண்டார்கள் என்று மற்றொருத்தி பதில் கூறினாள். ஆமாம், உங்க அப்பா கூட அவனை ஒரு நாள் கிளப்பில் கண்டாராம். சற்று நேரம் அவனும் இவரும் உற்று பார்த்து கொண்டார்களாம். ஆனால் ஒன்றுமே பேசவில்லையாம் என்றால் அவர்களுடைய தாயார். நீ சொன்ன கதை நிஜமாய்த்தான் இருக்க வேண்டும் அம்மா. அவள் அவனை இழுத்து கொண்டு வந்தவள்தான் உறுதியாக என்று 3 சகோதரிகளும் ஏக மனதாக முடிவுக்கு வந்து தங்கள் சந்தேகத்துக்கு ஒரு முத்தாய்ப்பு வைத்தார்கள். 10 வயது கூட நிரம்பாத பத்மாவுக்கு தன்னுடைய தாயாரும் சகோதரிகளும் பேசிக்கொண்ட விஷயம் இன்னதென்றே விளங்கவில்லை. அவள் உலகம் அறியாதவள் தானே. ஆனால் இவர்கள் எல்லாம் எதிர் வீட்டு மாமி பற்றி ஏதோ ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் தெரிந்து கொண்டாள். எப்படியாவது அவளுக்கு எதிர் வீட்டுக்கு போய் அந்த மாமியிடம் பேசிவிட்டு வர வேண்டும் போல் இருந்தது. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்கு போனாள். வாசல் கதவருகில் போய் நின்று கொண்டு கதவை தட்டலாமா என்று யோசித்தாள். மார்பு படபடவென்று அடித்துக் கொண்டது. 2 தடவை மெதுவாக தட்டினாள். உள்ளே இருந்து அவள் வந்தாள். வந்தவள் முத்து போன்ற தன் பற்களை காட்டி சிரித்துவிட்டு குழந்தை பத்மாவின் கன்னத்தை கிள்ளி உள்ளவா என்று அன்போடு அழைத்தாள். பத்மாவுக்கு லஜ்ஜை வந்து முகத்தை கவ்விக்கொண்டது. அந்த மாமியிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. திரும்பி ஓட்டமாய் ஓடியே வந்து விட்டாள். அப்புறம் 2-3 தடவை அடுத்தடுத்து போனாள். அவளும் பத்மாவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாள். பத்மா வீட்டுக்கு திரும்பி செல்லும் போது குழந்தையிடம் ஏதாவது தின்பண்டம் கொடுத்து அனுப்புவாள். அதையெல்லாம் பத்மா பாதி வழியிலேயே தீர்த்து விட்டு வந்து விடுவாள். வீட்டுக்கு எடுத்து வந்தால் அம்மா கோபிப்பாள் என்ற பயம்தான். பத்மாவுக்கு ஒரு நாள் அந்த மாமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஒரு நாள் அந்த கேள்வியை கேட்டே விட்டாள் பத்மா. மாமி, உங்க அப்பா அம்மா எங்க, வரமாட்டாளா? இல்ல, வருவாளே. எப்ப வருவா? இன்றைக்கு கூட வரலாம். யாரிடமும் அதிகம் பேசாத அந்த யுவதிக்கு பத்மாவிடம் பேசுவதில் மட்டும் தனிப்பட்ட உற்சாகம் இருந்தது. அந்த அதிசய வீடு ரயில்வே லைனுக்கு சமீபத்தில் இருந்ததால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபோர்ட் மெயில் வரும்போது அதை உற்று பார்ப்பாள் அந்த யுவதி. ரயிலில் யாரை பார்க்கிறீர்கள் மாமி என்று பத்மா கேட்டால், என் அப்பா அம்மா வருவாளா என்றுதான் பார்க்கிறேன் என்று பதில் கூறுவாள். அம்மாவுக்கு தெரியாமல் பத்மா எதிர் வீட்டுக்கு போய் வருவதை அவளுடைய சகோதரிகள் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தனர். பத்மாவின் மூலம் எதிர் வீட்டு விஷயங்களை கிரகிப்பதற்கு அது ஒத்தாசையாய் இருந்ததால் அவர்கள் இதை அம்மாவிடம் போட்டுக் கொடுக்கவில்லை. 6 மாத காலமாகியும் அந்த எதிர் வீட்டு யுவதியை அவளுடைய தாயாரோ தகப்பனாரோ யாருமே வந்து பார்க்கவில்லை. இதனால் அந்த யுவதியின் பேரில் இருந்த அவப்பெயர் ஊர்ஜிதமாகி மேற்படி வதந்தி காற்றுவாக்காக பரவ ஆரம்பித்தது. அன்று வெள்ளிக்கிழமை பத்மா அவர்கள் வீட்டுக்கு போயிருந்த சமயம் கர்ப்பிணியாய் இருந்த மாமிக்கு வலி கண்டிருந்தது. துணைக்கு ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய புருஷனும் கிளப்புக்கு சீட்டாட போயிருந்தான். பத்மா ஒன்றும் புரியாதவளாய் சிறிது நேரம் தவித்து விட்டு பிறகு தெருக்கோடியில் இருந்த கிளப்புக்கு ஓட்டமும் நடையுமாக போய் அவனிடம் விஷயத்தை கூறினாள். சீட்டை அப்படியே போட்டுவிட்டு எழுந்து வந்த அவன் கையோடு ஒரு நர்ஸை கூட்டிக் கொண்டு வந்தான். சாயந்திரம் மாமிக்கு பேபி பிறந்த செய்தி பத்மாவின் வீட்டுக்குத்தான் முதலில் எட்டியது. மறுநாள் யாருமே எதிர்பாராத விதமாக மற்றொரு சம்பவம் நடந்தது. அது எதிர் வீட்டுக்கு அந்த பெண்ணுடைய தாயாரும் தகப்பனாரும் வந்திருந்தனர். அதை கண்ட பத்மாவின் தாயாருக்கும் சகோதரிகளுக்கும் திகைப்பாக இருந்தது. ஏதோ மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தார்களே, பின் எப்படி இவர்கள் வந்தார்கள் என்று அவர்கள் யோசித்தார்கள். அன்று சாயந்திரமே இவர்களுடைய சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் எதிர் வீட்டு பெண்ணை பற்றிய வீண் வதந்திக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டது. அந்த பெண்ணினுடைய தகப்பனார் பத்மாவின் தகப்பனாருக்கு மிகவும் வேண்டியவராம். பால்யத்தில் இருவரும் ஒரே வகுப்பில் படித்தவர்களாம். பத்மாவின் தகப்பனார் அவருடைய தலையை கண்டுவிட்டு அடடே என்று சொல்லிக்கொண்டே ஓடினார். அந்த வீட்டுக்கு போய் விசாரித்ததில் அந்த பெண் அவருடைய மூத்த பெண் என்றும் அவளுடைய புருஷன் ரேஸ்கோர்ஸில் 150 ரூபாய் சம்பளத்தில் வேலையில் இருப்பதாகவும் இத்தனை நாள் அவளுடைய தகப்பனாரும் தாயாரும் பூனாவில் இருந்த தங்கள் 2வது பெண் வீட்டிற்கு போயிருந்ததாகவும் அந்த பூனா பெண்ணினுடைய பிரசவத்திற்கு ஒத்தாசையாய் இருந்துவிட்டு பிரசவம் முடிந்து இப்போதுதான் மூத்த பெண்ணிடம் வந்ததாகவும் விவரம் தெரிந்தது. இந்த சங்கதிகள் அவ்வளவையும் பத்மாவின் தகப்பனார் தம் வீட்டுக்கு வந்து மனைவியிடமும் பெண்களிடமும்
சாங்கோபாங்கமாய் கூறி முடித்தார். அப்படியா என்று எல்லோரும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டனர். ஐயோ பாவம், வீணாக பழி சுமத்தி கேலி செய்து கொண்டிருந்தோமே என்றாள் ஒருத்தி. அப்படியானால் இந்த வதந்தி எப்படி வந்தது என்று கேட்டாள் இன்னொருவள். இம்மாதிரி வேறு யாராவது ஒரு பெண் இருந்திருக்கலாம், அந்த கதையை இவள் மீது யாராவது சுமத்தி இருக்கலாம் என்று கூறினார் தகப்பனார். பின் ஏன் அவள் ஒருவரிடமும் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே புகுந்து கொண்டிருந்தாள்? ஏன் வேலைக்காரி கூட வைத்துக் கொள்ளவில்லை என்று மற்றொரு சகோதரி இன்னொரு சந்தேகத்தை எழுப்பினாள். அதுவா, அவளுடைய புருஷனுக்கு ரேஸ் கோர்ஸில் உத்தியோகமானதால் சென்னைக்கு ரேஸ் வந்ததும் அவனையும் இங்கு மாற்றி இருந்தார்களாம். சென்னையில் வீடு கிடைப்பது துர்லபமாக இருந்ததால் இந்த வீட்டை அமர்த்தி கொண்டானாம். ஆனால் இந்த வீட்டில் பேய் பிசாசு என்று ஒரு வதந்தி பரவி இருந்ததால் அதை தன் மனைவியிடம் சொன்னால் எங்கே பயப்படுவாளோ என்று நினைத்தே அவளை யாரிடமும் பேசக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்தானாம். அவள் யாரிடமாவது பேசினால் யாராவது அந்த வீட்டை பற்றி அவளிடம் சொல்ல நேரிடலாம். கர்ப்பிணியான அவள் யார் பேச்சையாவது கேட்டுக்கொண்டு அந்த வீட்டில் குடியிருக்க பயப்படலாம். வீடு கிடைப்பதே அரிதாக இருக்கும் இந்த நாளில் அந்த வீட்டை விட்டுவிட்டு வேறு எங்கு அவஸ்தைப்படுவது என்று எண்ணித்தான் அப்படி கட்டுத்திட்டம் செய்து வேலைக்காரி கூட இல்லாமல் வைத்திருந்தானாம். அவனுக்கு இந்த பேய் பிசாசுகளில் கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாதாம். அதனாலேயேதான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டானாம். இதற்காகவே வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் கூட தானே செய்து கொண்டிருந்தானாம் என்ற சந்தேகங்களை தெளியச் செய்தார் தகப்பனார். இதை கேட்டு பத்மாவின் தாயாரும் சகோதரிகளும் தங்களுடைய தவறான அபிப்பிராயத்துக்காக மிகவும் வருத்தப்பட்டனர். வீணான வதந்தியை நம்பி அந்த களங்கமற்ற இளம் தம்பதிகளின் வாழ்க்கையில் மாசு கற்பித்த பெரும் குற்றத்தை நினைத்து உள்ளூர மனம் புழுங்கினார்கள். அடுத்த வாரமே அந்த தம்பதிகள் ரேஸ் கோர்ஸ் முடிந்து ஊட்டிக்கு கிளம்பி சென்று விட்டார்கள். அந்த வீட்டை பற்றி பரவியிருந்த வீண் வதந்தியும் அத்தோடு மறைந்தது. வேறு யாரோ புதுக்குடியும் வந்துவிட்டனர் அந்த வீட்டிற்கு. சாவி எழுதிய வீண் வதந்தி சிறுகதை முற்றும். இந்த கதை வெளியான ஆண்டு 1949.